ஒன்றுமே புரியலையே ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு சொல்லி ஆரம்பித்த வண்ணமாக தான் பிக் பாஸ் சீசன் 9 ப்ரோமோக்கள் வந்து இருக்குது. ஏன்னா இந்த ப்ரோமோக்கள் எதுக்கு போடுறாங்கன்னு தெரியல. ஏன்னா பிக் பாஸ் சீசன் 9 வரப்போகுது, இது நீங்கள் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஹைப் ஏற்றுறதுக்காக ப்ரோமோ போட்டால் பரவாயில்ல, ஏதோ கடமைக்கு போடலுவோமே அப்படின்னு சொல்லி போட்டுட்ருக்கிற மாதிரி வந்து இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பிக் பாஸ் சீசன் 7 வந்திருக்கு. கிட்டத்தட்ட சீசன் 1 7 வரைக்கும் கமல்ஹாசன் ஹோஸ்டிங்காக இருக்கும்போது அந்த ப்ரோமோ பார்க்குறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இருக்கும். சொல்லப்போனால் எங்கள் வீட்டில் இருக்க ஆயாக்கள் முதல் கொண்டு டேய் பாத்தியாடா பிக் பாஸ் சீசன் 9 வந்துடுச்சு, ப்ரோமோவெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க, கமல் சார் வர போகிறாரு, ஒழுங்கு மரியாதை போய் வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஹைப்பாக இருக்கும், அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் ப்ரோமோ. ஆனால் இவங்க லாஸ்ட் சீசனில் ஒரே ப்ரோமோ தான் ஷூட் பண்ணாங்க. அந்த ப்ரோமோவை வெரைட்டியாக போட்டுட்டு இருந்தாங்க. ப்ரோமோ 1, ப்ரோமோ 2, ப்ரோமோ 3 அப்படின்னு சொல்லி இப்படி கொஞ்சம் கஷ்டப்பட்டு அந்த சீசனை ஹிட்டும் பண்ணிட்டாங்க. பட் இந்த சீசனில் ப்ரீ ஒர்க்காக நிறைய விஷயங்களை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பட் கண்டென்ட்டு சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்னா ஒன்றுமே புரியல, ஒன்றுமே தெரியல. கேட்டால் பார்க்க தான் புரியும், போக தான் தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்களே பதில் சொல்கிறாங்க ப்ரோமோக்களில். சரி, எனிஹவ் ஓகே காய்ஸ், இந்த வீடியோவில் இந்த மாதிரி விஷயங்கள் தான் நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா. நான் உங்கள் உதய். இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அண்ட் லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். பிக் பாஸ் சீசன் 9 நிறைய பேரால் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சீசன் அப்படின்னே வந்து சொல்லலாம். குறிப்பாக தெலுங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சரியான ட்விஸ்ட் கொடுத்துருந்தாங்க. பிக் பாஸ் சீசன் 9 ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஜென்ரலாக இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட இருந்து சில பேரை நாங்கள் எடுக்க போகிறோம், அவங்களுக்கு தனியாக காம்படிஷன் வந்து வைக்க போகிறோம், ஆடிஷன் வந்து வைக்க போகிறோம், அதை நாங்கள் வந்து டெலிகாஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸை வந்து போட்டிருந்தாங்க. அது பயங்கர ஹிட்டு. ஏன்னா பிக் பாஸ் பார்க்குறதுக்கே அவ்வளோ ரசிகர்கள் வந்து இருப்பாங்க. ஆனால் ஜென்ரல் ஆடியன்ஸும் அதில் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது சரி ஓகே நம்மளும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் கிளம்பி போனாங்கன்னு தெரியல. அவ்வளோ பேர் ஆடியன்ஸ்க்கு வந்துருந்தாங்க. அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷோ பயங்கரமாக பேசப்பட்டது. அதை தொடர்ந்து பிக் பாஸ் சீசன் 9 தொடங்கிட்டாங்க. நல்லா வேறு லெவலில் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் மலையாளத்தை பார்த்தா மோகன்லால் பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா காண்டாவராப்பில் ஒரு பொண்ணு வந்து திடீர்னு பேசியிருந்தேன், எனக்கு இங்கே இருக்கிறதுக்கே பிடிக்கல, இந்த ஷோவே பிடிக்கல அப்படி இப்படின்னு பேசியிருந்தோம். ஏமா உனக்கு பிடிக்கலையா, கிளம்பி வெளியே போயினே இரு, எதுக்கு உள்ளே உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி பயங்கர ரூடாக ரஃப் அண்ட் டஃப்பாக வந்து பேசிகிட்டு இருக்காப்புல. இந்த மாதிரிலாம் வந்து போயிட்டு இருக்கும்போது பிக் பாஸ் சீசன் தமிழுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கர ஹைப்பு. இதெல்லாம் தான் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி யோசித்து கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டை பார்க்குறதுக்கு போனால் அங்கேயும் பெரிய ஷாக்கு. அது என்னடா அப்படின்னா விஜய் டிவியோட ப்ராடக்ட் தான் ஒட்டுமொத்த பேரும் இருந்துகிட்ருக்காங்க. தெலுங்கை பார்த்தாவது கொஞ்சம் கற்றுக்கிட்டு கொஞ்சம் ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்கடா. சில பேர் உள்ளர போனாங்கன்னா பயங்கரமாக வெறித்தனமாக ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் ஏன் கேட்குறான், இல்லை விஜய் டிவியில் தான் நாங்கள் வாய்ப்பை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்து வச்சுருக்கிறாங்க. இப்போ அவங்க வந்து என்ன பண்ண போகிறாங்க, என்ன மாமா, என்ன மச்சான், என்ன தம்பி, என்ன அண்ணன், என்ன அண்ணி, என்ன அக்கா, என்ன தங்கச்சி அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி பார்த்த மூஞ்சியவே பார்த்துட்ருப்பாங்க, பேசினதையே பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளே ஒரு நல்ல பாண்டு இருக்கும். அவங்க அந்த பாண்டை விட்டு வெளியே வந்து சண்டையும் போட மாட்டாங்க, மற்றவங்க சண்டை போட்டாலையும் அதை விடவும் மாட்டாங்க, அது சுவாரஸ்யமும் படுத்த மாட்டாங்க. நம்ம டே 1 இவங்க இப்போ சுவாரஸ்யப்படுத்துவாங்க, இப்போ கேம் விளையாடுவாங்க, இப்போ சண்டை போட போகிறாங்க, இப்போ ஏதாவது ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி நாள் முழுக்க வெயிட் பண்ணி பார்த்துருந்தாலும் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. ஏன்னா லாஸ்ட் சீசன்லேயும் பெருசாக நடக்காமல் அந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து நடந்துட்டு இருந்தது. ஸோ இந்த மாதிரி தான் இந்த சீசனே வந்து போக போது. நிஜமாகவே கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. ப்ரோமோக்கெல்லாம் ரிலீஸ் பண்ணும்போது என்னடா ப்ரோமோ ரிலீஸ் பண்ணுறீங்க, ப்ரோமோ பார்த்தா கொஞ்சம் ஐபி ஏறணும்டா, ஷோ பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரோமோ நீங்கள் ரிலீஸ் பண்ணுறதே தெரியாத அளவுக்கு மக்கள் வந்து இருந்துட்டுருக்காங்க. பட் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரோமோவை 1 லட்சம் பேருக்கு மேலே கூட தாண்டல, பார்க்கல. அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ வந்து ஹைப் இருக்குது அந்த ஷோவுக்கு அப்படின்றத. ஸோ இதை வந்து எப்படி வெற்றியாக கொண்டு போக போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஓகே கைஸ், நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருந்தோம்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த பிக் பாஸ் சீசன் 9 ப்ரோமோ, லோகோ லான்ச்சு, கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டை பற்றியெல்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள். இப்போ நீ என்னடா பேசிகிட்டு இருக்க இந்த வீடியோவில் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலாக நான் பேசலை, புலம்பிகிட்டு இருக்கேன். ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவலோட சந்திக்கிறேன். until then bye from உதய். நன்றி.